இலவச கண் சத்திர சிகிச்சை முகாம் கடந்த வருடங்களைப் போன்று இம்முறையும் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் மனிதாபிமான நிலையத்தின் மூலமாக சவுதி அரேபிய தூதரகத்தின் முழு வழிகாட்டலின் பேரில் இம்முறையும் காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலை மற்றும் ஹம்மந்துட வலஸ்முல்ல ஆதார வைத்தியசாலையில் 1000 நோயாளிகளுக்கான சத்திர சிகிச்சைகள் இடம்பெற இருக்கின்றது. அதன் ஆரம்ப கட்டம்தான் காத்தாங்குடி வைத்தியசாலையில் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இதைத் தொடர்ந்து வலஸ்முல்ல ஆதார வைத்தியசாலையில் 500 பேர்களுக்கான சத்திர சிகிச்சை இடம்பெறும். இதற்கு முழுமையாக சவுதி அரேபிய மன்னர் சல்மான் அவர்களுடைய மனிதாபிமான நிலையத்தின் அமைப்பின் மூலமாகத்தான் பூரண ஒத்துழைப்பு நல்குகின்றது. காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலையிலே நீங்கள் இப்போது எத்தனை பேருக்கு இந்த சத்திர சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? நேற்று ஆரம்பிக்கப்பட்ட முகாமை இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்டவர்கள் சத்திர சிகிச்சை இடம்பெற்றிருக்கின்றது. பாகிஸ்தான் வைத்திய குழுவினர் தான் இங்கு இலங்கையின் சுகாதார அமைச்சின் அனுமதியோடு தான் இது நடைபெறுகின்றது. இம்முறையும் இங்கு 500 பேர்களுக்கான அதற்கு மேற்பட்ட சத்திர சிகிச்சை இடம்பெறும். எத்தனை வைத்தியர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்? வைத்தியர்கள் பொதுவாக 5 பேர்கள் அடங்கிய இன்னும் உதவியாளர்களாக 18 பேர்கள் சமூகம் அளித்திருக்கின்றார்கள். அதுபோல் இலங்கை கண் வைத்திய சாலையினுடைய டாக்டர்மார்களும் இம்முறை இதனோடு சேர்ந்து ஒத்துழைப்பு நல்குவது சிறப்பம்சமாக இருக்கின்றது. இது எத்தனை நாளைக்கு இங்கு தொடர்? சுமார் 5 அல்லது 6 நாட்கள் இங்கு இந்த முகாம் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து இந்த வருடம் இதுபோன்று பல முகாம்கள் இடம்பெற இருக்கின்றன. எங்கே? காத்தாங்குடியிலும் வலஸ்முல்ல வைத்தியசாலையிலும் தொடர்ச்சி அந்த பணியை முன்னெடுத்து செல்ல இருக்கிறீர்கள்? ஆம், நிச்சயமாக. இது மனிதாபிமான முறையில் இலங்கையிலே வாழ்கின்ற இந்த இனமாக பௌத்த, கிறிஸ்தவ, இந்து, இஸ்லாம் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மனிதாபிமான முறையில் இந்த முகாம் சகல இன மக்களுக்குமாக முற்றிலும் இலவசமாக நடைபெறுகின்றது. வீடியோ